உதவி செய்கிறோம். நிறைய பேர் உதவி செய்யறேன்னு மாட்டிக்கோங்க. எதுக்குன்னா சிந்தனை முக்கியம். ஒரு வினாடி சிந்திச்சினாலே போதும் சார். உங்களுடைய செயல், பேச்சு எல்லாமே சரியாய் வாழ்க்கை பிரகாசமா. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யணுமா? வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார், நன்றாற்றலும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்தாற்றாங்க. இல்ல, நானா ஏதாவது சேவை செய்யணும்னு நினைச்சு இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவுல ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம், உண்மையிலேயே ஆதரவற்றவங்க பசங்க யாரும் கிடையாது. ஒரு எப்படி ஒரு 80 பேர் இருப்பாங்க, எல்லாம் 65+ தான். அந்த நம்மளால முடிஞ்சது மாசம் மாசம் கேஷ் கொடுக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே இந்த சனி ஞாயிறெல்லாம் நமக்கு கூட்டம் வந்தோம். கூட்டம் இல்லாத சனி ஞாயிறு இருந்ததுன்னா நானே என் சொந்த செலவில் கார் பெட்ரோல் போட்டுன்னு அங்கே போய் அந்த பெரியவங்கெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 hour பேசுவேன், சிரிப்பாங்க. என்னால் முடிஞ்ச சேவை. நீங்க நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்துல இ பாஸ் வாங்கிட்டு போய் பேசியிருக்கிறேன். என்னால முடிஞ்ச சேவை அவ்வளோதான். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அங்க ஒன்றும் கிடைக்காது. அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணாங்க, வாங்கிட்டு வந்துருக்கு, பேமெண்ட் கிடையாது, ஒன்றும் இல்லை சார். 4 மாசம் முன்னாடி போனேன் பேச, ஒரு பெரிய கூப்பிட்டார், போனேன், தலையில கை வச்சு. நல்லா அவரு, நீ வர அன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருப்போம், நீ போயிடுவல்ல, போயிட்ட பிறகு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் சொல்லி சிரிச்சுப்போம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க ஐயான்னு. அடுத்தது சொன்னாரு, ஆனா உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம். என்னங்க ஐயான்னு? இல்ல, நீ உன் இஷ்டப்பட்டு வர, இஷ்டப்பட்ட நாள் வர, நீ பேசாம எங்களுடைய தங்கிடு சார். ஆதரவற்ற முதியோர் இல்லம் சார், நீ எங்களோட தங்கிடு. அந்த காப்பாளர் கிட்ட போன மாசம் மாசம் என்னால முடிஞ்ச பணம் கொடுத்தாரு. இனிமேல் இந்த பக்கம் வருவான், இவனுக்கு கண்டிப்பா எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. நல்லது செஞ்சா கூட பிரச்சனை வர சார். நான் இன்னொரு இதுல ரொம்ப பெருசா மாட்டிருக்கேன். இந்த ஸ்கூட்டர்ல மெட்ராஸ்ல எத்ராஜி காலேஜ் தெரியும்ல, மவுண்ட் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து எத்ராஜி வழியா போனேன், எக்மார் போகணும். அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேர்ள், என் கண்ணு எதிர்க்க ஒருத்தன் பைக்ல அந்த ஹேண்ட்பேக்கை புடிங்க போறான், பைக்ல போயிட்டான். நான் போறோம், அங்குள் அங்குள் என்னமா பேக்கை புடிங்க போயிட்டான். ரொம்ப பாவமா இருக்கு. செகண்ட் இயர் படிக்குதான். பைக்ல என்னமா இருக்குன்னு நான் நினைச்சேன், இது பணம் வச்சு கூடாதுன்னு. ஆக்சுவலா அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ள இருக்கு, புக்ஸ் உள்ள இருக்கு, பர்ஸு உள்ள இருக்கு, லைப்ரரி கார்டு உள்ள இருக்கு. அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல. என் மொபைல் போயிடுச்சு சார், அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான்ச்சு. நான் சொன்னேன், கவலைப்படாது, இப்பெல்லாம் போலீஸ்ல ஜிபிஎஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. நல்லது செய்யறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன். என் கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எனக்கு தெரியல. இந்த பொண்ணு போச்சு, சார் என்ன இந்த அம்மா காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு பையன் பைக்ல பையன் தூக்கி போயிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து, சொல்லுமா அதான் திருப்பி என்கிட்ட பார்த்து, எங்கடா உன் கூட வந்தவன்? கூட வந்தவனா? அந்த பொண்ணு சொல்றது, நோ சார், எல்லாம் கூட்டுக்கதை வாங்க. 2 பைபிள வருவான், ஒருத்தன் பையன் தூக்குவான், இன்னொருத்தர் கூடவே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அப்புறம் போய் பிரிச்சுப்பானுங்க. சார் அவ்வளவு நேரம் பேக்கெட்ல ஸ்டைலா கை விட்டுருந்தோம் சார், அவர் இந்த சொன்னவனு கை கட்டிட்டார். அரை ஆச்சு சார் வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கேன். ஆனா இன்ஸ்பெக்டர் இன்னொன்னு கேட்டாரு, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீ இவ்வளவு பேசுறிய, பொது சேவை செய்யறேனே, இதே ஒரு கேள்வி பையத்து இன்மை தான் வந்து எனக்கே சந்தேகம் வந்துச்சு, அவன் உண்மையில போயிருப்பாங்க. கட்சியில அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷன்ல வெளில வந்தேன். சிந்தனை செய்யணும் சார், எதுவா இருந்தாலும் செய்யணும். நீங்க
யார்கிட்டயாவது பேசும்போது மைண்ட்ல ரெடி பண்ணி பேசுனீங்க வச்சுக்கலாம், ஈஸியா தப்பிச்சிடலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட். இந்த கேள்விக்கு இப்படித்தான் பதில் சொல்லுவாரு வீட்டுக்காரர். தெரிஞ்சுன்னு கேள்வி இல்ல, இந்த கேள்வி வரும்போது இதை சொன்னா சரியாயிடும். எனக்கு தெரியும், நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கோம் சார். இந்த நம்ம மோடி அரசாங்கம் வர்றதுக்கு முன்னால காங்கிரஸ் இருந்தது. அப்ப கடைசியா கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் மகளிர் நல வாரியம். அவர் என்ன பண்ணாருங்க, கடைசி 6 மாசத்துல ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது சொன்னார் நிருபர்கள்கிட்ட, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர், வேலைக்கு போகாம வீடை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹஸ்பண்டுங்கெல்லாம் சொந்தம் கொடுக்கணும், சட்டம் எடுத்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லி போயிட்டார். பேப்பர்ல போட்டான். நான் அடுத்த நாள் படித்தேன், சென்னைக்கு போட்டேன். என் ஒய்ஃபும் படிச்சிருக்கான். ஒய்ஃபும் படிச்சுட்டு நான் ஷூ போடுற நேரத்தில் எங்க பேப்பர் படிச்சிங்க, இந்த என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் சம்பளம் தரணுமாமே. பிரச்சனை ஆரம்பம். யோசிச்சேன், நீ சொல்லுமா. சரி, நான் சொன்னேன் சொல்லுவாங்க, சட்டம்லாம் வராது. வந்ததுன்னா அவன் சொன்னாங்க, கொடுக்காத ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ணுவாங்களாமேனு. சார், அந்த நியூஸ் நானும் படிச்சா அந்த வரியே இல்லை. இவளே சொல்ற அந்த வரியே இல்லை, நல்லா படிச்சேன். கொடுக்காத ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமே. அப்புறம் பார்த்தா இது சரியா வராது, எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் சிந்தனை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. சார், நம்ம என்ன 7 அண்ணங்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்துல எப்படி உலகம் மாற்ற போகிறீர்கள், நாகரிகத்தின் மாற்றம் என்ன, பண்பாட்டின் மாற்றம் என்ன, இதெல்லாம் எதுக்கு சார்? குடும்பத்தை ஒழுங்கா நடத்துவோம். நம்ம குடும்பம் ஒழுங்கா இருந்தாலே அதுவே போதும். உலக கவலை அப்புறம். நான் என்ன பண்ணேன், சரி இது எப்படியா சரி வராது சொல்லுமா. இல்லைங்க, சட்டம் வந்தா, நான் சொன்ன சட்டம் வந்தா போதும். அதுக்கு இல்லைங்க, சம்பளம் கொடுத்தீங்கன்னா பிஎஃப்லாம் பிடிப்பீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன பயானா, பட்டிமன்றம் பேசிட்டு லேட்டா போனா சாம்பார் தான் ஃபுட் வச்சு போடுறாங்க, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எடுத்து வரணும்னு பயமா இருந்தது. அப்புறம் எல்லாம் உண்டு, லீவுங்க எல்லாம், போனஸே உண்டு. ஆனா ஒண்ணு, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு ஸ்டாஃப் இல்ல, இதுவரையும் நீ சமைக்கிறத நான் தர்மத்துக்கு சாப்பிடுங்க. சம்பளம் கொடுத்த பிறகு சமையல் நல்லா இல்லைன்னா சத்து பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவோம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதை பத்தி பேச்சே இல்லை. ஒருவேளை அந்த சட்டம் வந்ததுனால அவன் கவலைப்பட மாட்டான். அதான் சார் சிந்தனை. சில இடத்துல நம்ம சிந்திக்காம பேசி நம்மளே மாட்டிருக்கோம் சார். ஒய்ஃபோட கோயிலுக்கு போறோம் சார், அன்னைக்கு ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நிக்கிறேன். அவருக்கு சும்மா இல்லாம குருக்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லிட்டேன் என் பேரு. நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, ஏன் நட்சத்திரம் சொல்லிட்டேன். பாரியார் பேர் சொல்லுங்க சொன்னேன். பாரியார் நட்சத்திரம் சொல்லுங்க. என்ன நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்துச்சு, உண்மையிலே மறந்துது சார். டென்ஷன் ஆயிடுது சார், பயங்கர டென்ஷன். ஏன்னா மறந்துட்டேன்னு சொன்னா போகும்போது எனக்கு ஆச்சரியம் நடக்கும். சரியா, ரொம்ப டென்ஷன். இவ சொல்ல மாட்டேன், இவர் விட மாட்டேன். போய் தானே பாரியார் நட்சத்திரம் சொல்லுங்க. அப்பதான் சார் நினைச்சேன், ஏன் நான் பாத்துக்கிறேன் சார், நிறைய ஆம்பளை கோயிலுக்கு வந்தானா சாமி பேர்ல அர்ச்சனைமா. புத்தாலிங்க எதுக்கு பிரச்சனை நான் கூட யோசிச்சுக்கிறேன். இந்த சாமி பேர்ல அர்ச்சனை, நீ தான் சாமி பேர்ல அர்ச்சனை உனக்கு பண்ணிக்கணும். நிறைய ஆம்பளை பார்த்துருக்கேன் சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணணும். எதுக்கு பிரச்சனை நம்ம தெரியாம சொல்லி மாட்டேங்கணும். இப்போ உத்து பார்த்துக்கிறா, அவரு பாரியார் பேர் சொல்லுங்க பார்த்தேன். அப்புறம் ஒரே நிமிஷம் யோசிச்சேன். இங்க பாரு, இந்த ஸ்தல புராணம் என்ன தெரியுமா, அவங்க நட்சத்திரத்தை அவங்க அப்பதான் பழி முடிஞ்சு போச்சு சார். ஒரு நிமிஷம் சார், யார்கிட்ட பேசினாலும் ஒரு பதில் சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வினாடி தயவு செய்து யோசி. ஒரு பதில் மேலதிகாரி கிருப்புத்தனமா வாய்க்கு வந்து பேச மாட்டார், ஏன்னா அது ரெக்கார்ட் ஆகும்.
சில பேர் போன்ல டென்ஷன்ல பேச தெரியாம பேசும், கோபத்துல பேசும். கோபம் வச்சுது பேசாது. உன் மூளை எப்பொழுது உன்னுடன் சேர்ந்து பேசுகிறதோ அப்பொழுது பேசு. உன் மூளையை விலக்கிட்டு பேசும்போது பேசாது. குடும்பத்துல சண்டைகள் அதிகமாகிறது அதனாலதான். வாய்ப்பு வந்தது பேசுது. பேசிட்டு ஒரு 5 நிமிஷத்துல நம்மளுக்கே ஏண்டாப்பா பேசுறாங்க பேசுறாங்க நம்மளே கேட்கறோம், நிறைய திட்டணும். அப்பதான் அவங்க ஏறுவாங்க பாத்துக்கிறீங்களா, ஐயோ அது யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி அந்த நாளே பாழாயிடும். தயவு செய்து அந்த பேசும்போது யோசிச்சு. ஆபீசர் கூப்பிட்டா கூட நான் ஏன் ஆபீசரே எனக்கு தெரியும், அவரே நம்மகிட்டே கேட்பாரு, இந்த 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 ஆபீஸ்ல என்ன மாதிரி யோக்கியம் உண்டாயா அப்படின்னு நம்ம கிட்ட என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லணும் நியாயமா. ஆனா ஆபீசர் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவாரு, உங்களுக்கு தெரியாத சார் சொல்றேன், அதாவது எல்லாம் தெரியாம போ யோசிச்சு பேச சார். அதே மாதிரி அதிகாரி போன் பண்ணி அது பிஸி நவ் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சுங்க. நம்ம நிறைய பேர் நாகரிக முறையில இன்னொன்னு சொல்லுங்க சார். அதுவும் அடுத்த கிரேட் இல்ல சார், ரொம்ப பெரிய கிரேட்ல இருந்து போன் வந்து நானும் மாட்டி அவசரம். என் சிஓ ஒரு நாள் லைன்ல வந்தார், முன்சுதரம் அறிவு பிஸிடா. நான் சிஓவே லைன்ல வந்துட்டாருன்னு குஷியாகி, நோ சார் நோ சார் யா டெல் மீ சார் கம் டு மை ரூம் போனேன். வச்சா ஆப்பு. நம்ம கார்பரேட் ஆபீஸ்ல டெல்லியில இருந்து ஒரு 10 ஃபேமிலி வராங்க, எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க ராமேஸ்வரம் போகணுமா, ஆபீஸ்ல விசாரிச்சிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் போனா அவன் சொல்லிக்கிறான், கோயில் குளம்னா மௌன சுந்தரம். ஏதோ நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊரா போய் பதிகம் பண்ணவன் நாட்டம் எல்லா கோயிலும் எங்களுக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேசுறதுக்கு போறதுதான், எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்ன மாட்டி விட்டானுங்க. அன்றைக்கு ரொம்ப அவசரம் சார், ஒன்றும் இல்லை சார், பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை 20 பேர் என் தலைவர் கட்டிட்டான். 20 பேருக்கும் இங்கிலீஷ் வராது. அவங்களுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியா நான் ஹிந்தி பேசுவேன். எனக்கு ஹிந்தியில எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய். அவங்களுக்கு தமிழே வராது. பிள்ளையார்பட்டிக்கு கூட்டின்னு போய், ராமேஸ்வரத்துக்கு கூட்டின்னு போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது காது வலிக்கும், வாய் வலிக்கும், என்ன பேசுறோம் அவனுக்கு புரியாது, செய்கை அபிநயம் எல்லாம். காலையில போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்து போட்டு தூங்குறான். ஒரு கதுவா தட்டி ஓஷன் மந்துகிரியே ஓஷன் ஸ்டானா. அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார். கடல்ல குளிக்க போறவன் எப்படி சார் வருவான்? ஏதோ இன்டர்வியூக்கு போற மாதிரி வரானுங்க. வாட்சு மோதிரம் அவங்க எல்லாம் வாங்கி, செருப்பு வாங்கி, சாக்ஸ் வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா, போய் ஒரு முக்கிட்டு வாங்குறான்னு. அது என்ன ஒரு விசேஷம்னா, ஒருத்தர் கண்ணாடியோட போயிட்டான், முங்கியன்னா கண்ணாடி போயிடுச்சு. அவன் என்ன பார்த்து கிளாஸ், அது இன்னொரு யாழ்ப்பாணம் போயிருக்குமா நீங்க. அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணோம்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு 10 பேரை உட்கார வச்சான். அது திருப்பி சொல்லணுன்றாங்க, அதுவே சொல்ல தெரியல இவனுக்கு. நான் சொல்றேன் அதே மாதிரி சொல்லுங்க. 2 வார்த்தை சொன்னதா மீதி 4 பேர் யாரோ பிரயாணிங்க 4 பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யலாம், நான் தான் சங்கல்பம் செய்யற மாதிரி. ரொம்ப கொடுமை சார். அதுல உங்களுக்கு தெரியாது, ராமேஸ்வரத்துல நிறைய புண்ணிய தீர்த்தம்னு கிணறு. அது எந்த காலத்து கிணறோ, ஆன்மீகம் உண்டு வேணும்னா அதை சும்மா அப்படி பண்ணோம். இல்லை தங்க போறாங்க வந்தவன் டம்ளரா ஒவ்வொரு கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடிச்சான். அதனோட எஃபெக்ட் 2 ஹவர்ஸ்ல தெரிஞ்சது. லூஸ் மோஷன். அவன் உங்கத்துல நர்சிங் அவங்கள சேர்த்து 2 ஐவியை ஏற்றி ஐயோ தவறீங்க. அந்த போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுப்ரியான்னு. ஓகே அனுப்பிச்சிட்ட பிறகு என் சிஐ கூப்பிட்டார், சூப்பர், தே ஆர் வெரி ஹாப்பி, இனிமேல் யாராவது வந்த ஊருனா நீதான். அதெல்லாம் பரவாயில்லைங்க. இது போயிட்டு வர்றதுக்கு 3 நாளுங்க ஆண்டூட்டி வீட்டுக்கு வந்தேன். என் ஒய்ஃப் கேட்டாங்க, நம்ம கூட
ராமேஸ்வரம் போனோங்க. சொன்னாங்க எது ஒன்னா பேசு, அந்த வார்த்தை பேசாது. எனக்கு இந்த ராமேஸ்வரம்ல கெட்ட வார்த்தை மாதிரி காதல் நோ. அது என் ஒய்ஃப் சொல்றா, ஊர்ல இருக்கிற யார் யார் ஒய்ஃபையும் இட்டும் போறீங்க, என்ன இட்டும். நான் செஞ்ச ஒரே தப்புன்னா பிஸியா, நோ சார். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்குறீங்களா, ஜாக்கிரதையா கொடுக்கும். யாரா இருந்தாலும் சார், ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது யோசிங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்டு நான் இருக்க காப்பாத்துறேன் அப்படின்னா ஒரு 500 ரூபா கொடுக்கணும். உணர்ச்சி வசம் வீட்டு என் பையன் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் ஒரு 7 வயசு வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. என்னன்னா சமையல் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு ஆள் எவ்வளவு வேலையை பார்த்துக்கணும்னால யோசிச்சேன். சிச்சி பாவம், சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், எல்லாம் பண்றாங்க, குழந்தையும் பார்த்துக்கிறாங்கன்னு. ஆனா சிந்திக்காம என்ன பண்ண, ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். என்னன்னு, நான் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வரேன்ல, குழந்தை அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பினிஷ். அப்புறம் தான் சார் தீவிர புலன் விசாரணை உண்மைலாம் தெரிஞ்சது. என்னன்னா இவங்க செய்யற வேலையெல்லாம் அவன் தூங்கிடுறான் சார். அவன் தூங்கி 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா வாழ்த்தனை காமிக்கிறதுக்கு ரெடி ஆகாம அப்பதான் நம்ம கிட்ட வரான். இவங்க 5 மணிக்கு டிவி கிட்ட போயிடுறாங்க. அவனுக்கு தூங்க வச்சிருக்கு மத்தியானம் நல்லா ஃப்ரெஷ்ஷா. அவன் நல்லா தூங்கிட்டு பிரிஸ்கா இருக்கான். வாழ்த்தனம் பண்றதுக்கு சோபா மேல ஏறுவான், எஸ்கிமோ மாதிரி நடப்பான், அந்த மார்க்கர் 8 செவரு ஃபுல்லா திருப்புவான். அது இல்லாம இன்னொரு பிரச்சனை, தூக்கி வச்சுக்கணும் அவனை. நம்ம குழந்தைதான், ஆனால் ஒரு 8 கிலோ தூக்க முடியும், தூக்கி வச்சுக்கணும். அதுல இன்னொரு பிரச்சனைனா தூக்கி வச்சுட்டு வீட்லயே இருக்கணும். நான் அப்படி தூக்கி வச்சுன்னு எதிர்த்து போய் அந்த ஆண்டி பார்த்தா டாட்டா சொல்ல, ஆண்டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம லெவல்ல ஒரு பிஆர் பண்ண ஆண்டி வேற, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஆண்டிக்கு டாட்டா சொல்லு, ஒன்னுல ஒவ்வொன்னு இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்துல இடுப்பு இடுப்புல இருக்கணுங்க. ஆனா அவன் அம்மா கிட்ட நின்னுங்கன்னா அவன் அம்மா மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அது அம்மா பிடிக்குது. நமக்கு 8 கிலோ கையில வேண்டியது எரிச்சலாகிட்டு அதை மூஞ்சி பார்க்க. எப்ப குழந்தை தூக்கிங்க, வேடிக்கை காட்டுங்க, குழந்தைய தூக்கிங்க, என்னங்க வேடிக்கை காமிக்குது? அந்த 900 ஸ்கொயர் ஃபீட்ல வேடிக்கை காட்டுங்க. என்னங்க வேடிக்கை காமிக்குது? டாக்டர் வீட்டுக்கு போனா கூடங்க டோக்கன் கொடுத்து உட்கார வைப்பாங்கல்ல, குழந்தை கையில குழந்தைக்கு வேடிக்கை காட்டும். ஏங்க டாக்டர் என்னங்க வேடிக்கை காமிக்க? அப்படியே கூட்டியுமே நர்ஸை காமிச்சாங்க. நர்ஸு பாடுறாங்க. அவன் அதை பார்த்தோன்னா அழுகுறான். அவனுக்கு தெரியும் அந்த அம்மா பூச்சி குத்தோன்னு. ஏற்கனவே குத்தி இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகுங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், போகும்போது நல்ல ஏங்க டிஃபன் சாப்பிட்டு சரி நம்ம மேல அன்பா சொல்றாளா, போய் சாப்பிட்டு வந்துட்டா சார், சாப்பிட்டீங்களா? அது குழந்தை கொடுத்துட்டு அவன் ஜோதியில் ஆயிக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் லஞ்ச் வரையும் காணவே இல்லை. இந்த ஸ்னக்கின்னு ஒன்று இருக்குல்ல, அதை மாட்டி விட்டா முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. நம்ம எல்லாத்தையும் தூக்கி நிறைய. நான் அந்த கல்யாண வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் இருப்பார்ல, அவருக்கு ஒரு சேர் போட்டுப்பாங்களா, அந்த சேர்ல உட்காந்துருக்கு. வாழைத்தண்டு அந்த இதெல்லாம். ஒரு கேள்வி வந்து, யார பையன் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அம்மா மாதிரியே 2 போகுது. அதான் ஆளாளுக்கு கிண்டல் பண்றது. வாக்குறுதி கொடுத்தா அது தெளிவா இருக்கு. நீங்க கொடுத்தது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தா மாட்டீங்க. அறிவு பூர்வமா எந்த வாக்குறுதியும் கொடுங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கீங்க. அதான் உண்மை சார். குடும்பமே உணர்ச்சி பூர்வமா நடத்தக்கூடாது சார். வேதாத்திரி மகரிஷி சொல்றாரு, குடும்பம் நீ நடத்த வேண்டும் என்றால் அது உணர்ச்சி பூர்வமாக நடத்தாதே, அறிவு பூர்வமாக நடத்து, அப்பொழுதுதான் வாழ்க்கை வழங்கும். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது கூட நம்ம உணர்ச்சி. இப்ப பாருங்க, நிறைய வீட்டுல குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக சொல்றதுலாம் கிடையாது. மொபைல கொடுங்க சார், மிக்கி மவுஸ் பாக்குறான் பையன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வளர்ற குழந்தைகளுடைய மூளை எப்படின்னா, எதை அடிக்கடி பார்க்கிறாங்களோ முகம் அது போல் மாறும். இது ஆய்வு சொல்லுது. நீங்க மிக்கி மவுஸே பார்த்துருந்தா வச்சுக்கங்களேன், வளர்ந்தானா எலி மூஞ்சா இருப்பான். கதை சொல்லுங்க தயவு செஞ்சு. நிலாவை காமிங்க. சரி, நம்மளே நல்லா பார்த்து நாளாச்சு. எத்தனை பேர் சார் சூரியனை பார்த்துருக்கோம்? கடைசியா நிமிர்ந்து
எத்தனை பேர் நிலாவை பார்த்துருப்போம் நிமிந்து? எப்பவும் டென்ஷனா சுத்தம். சிந்திக்கணும். எதுவா இருந்தாலும் சிந்திக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது சிந்திக்கணும். அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது. குழந்தை சார், ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க. அந்த மாதிரி குழந்தை தானா கெட்ட வார்த்தை பேசல, அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது. நீ வீட்டுல கெட்ட வார்த்தை பேசுனா பேசும். குழந்தைகிட்ட சொல்லிக் கொடு. தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாங்க. வாங்கின பட்டாசு எப்பவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம்? தீபாவளிக்கு பையன் கேட்கறன்னு நிறைய வாங்கிடுவோம். ஆனா எல்லாத்தையும் வெடிக்க அலோவ் பண்ண மாட்டோம். அது 8 வை எதுக்கு? கார்த்திகை தீபம். அந்த கார்த்திகை தீபம் என்னன்னா அந்த பையனுக்கு சொல்லி தர மாட்டோம். இல்ல பாதி 8 வை, இன்னொரு வாட்டி இன்னொரு பண்டிகை வரும், ஃபெஸ்டிவல் வரும், பூஜை வரும். அவன் நைட்டு தீபாவளி முடிஞ்சு அதே பார்த்துருக்கோம். அவங்ககிட்ட சொல்லணும். ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கு இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, ஒரு பக்தியாக கொண்டாடுவது. இல்ல அதெல்லாம் சொல்லணும். அதை அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை, மலை அமாவாசை. பையனுக்கு இன்னைக்கு ஏதோ வீட்டுல விசேஷம் தெரிஞ்ச விஷயம். அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா பட்டாசு இன்னைக்கு வெடிக்கல. நீ தானே சொன்ன பூஜை அன்னைக்கு வெடிக்கல. ஏன்னா அவனுக்கு சொல்லித்தரணும் வெடிக்க கூடாது. அப்ப எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே. நான் செத்தா வெடிப்போ அப்படின்னா பையன் சொல்றா அதுக்குள்ள நம் திருமேன்றான். அவன் கவலை அதுதான், அதுக்குள்ள நம் திருமேன். இப்பதான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு. அவங்க அப்பா சொல்றது நிறைவேற்றி நிற்கிறாங்கன்னு அர்த்தம். சார் எதையுமே சொல்லி கொடுங்க. கோயில் வீட்டுல போய் சொல்றது நிறுத்தணும். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டு போய் சொல்றது மாட்டிக்கணும். இந்த ஆண்களுக்கு எல்லாம் மனைவி கிட்ட பொய்ய கொஞ்சம் குறைச்சிடலாம், உண்மையை சொல்லிடலாம். அதை விட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது. உண்மையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மனைவி கிட்ட, அதை விட ஒரு சிறந்த நட்பு உலகத்துல கிடைக்கும். பொய் சொல்லி சார் நம்மளாம் எவ்வளவு படிச்சவன், MBA படிச்சிருக்கோம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நமக்கு இருக்கிற மேலதிகாரி எவ்வளவு படிச்சவன், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நம்மளோட படிப்பு அதிகம். ஆனா நம்ம சொல்ற பொய்யா அவன் நம்புறான் சார். இல்ல எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்துருக்கோம். வீட்டுலங்க நம்மளோட கம்மியா படிச்சிருக்காங்க. ஆபீஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப். ஆனா அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்க. மட்டிப்பேன் போய் சொல்லவே முடியாதுங்க. மூஞ்சி பார்ப்பாங்க, கிளீனா கண்டுபிடிப்பாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த ஆண்களோட பிரச்சனைன்னா சரியா பேச வராது. சாதாரணமாக பெண்கள் சாதாரணமாவே நல்லா பேசுவோம். இந்த சண்டை வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேச்சே வராது. பார்த்துக்கிறீங்களா? குடும்பத்திலே சண்டை வந்ததுன்னா சண்டை ஆரம்பத்திலே கேட்பான், நீ லாஸ்டா என்ன சொல்ற அப்படின்னா, டேய் இன்னும் சண்டையே ஆரம்பிக்கல, லாஸ்டா என்ன சொல்றேன்னா. ஏன்னா அவனுக்கு முடியணும். ஆனா லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமா நல்லா பேசுவான். சண்டைன்னு வச்சுங்க கீப்பும் கீமு எல்லாம் வரும். அன்னைக்கு நீங்க திட்டிங்களே என்ன ஸ்கூட்டர் எடுக்கும் போது நமக்கு பயமா இருக்கும். டெய்லி தான் திட்டுறோம், மைண்ட் வைஸ் என்னைக்கு கேட்டு ஒருத்தன் சார் சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் தூங்குறோம். அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எழுந்து ஷேவ் பண்றான். ஞாயிற்றுக்கிழமை ஷேவ் பண்றான், ட்ரிம் பண்றான், இது பண்ணான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷூ பாலிஷ் பண்ணான். இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சாதாரணமா 11 மணி வரைக்கும் லுங்கியோட தூங்குறோம். ஒண்ணுமே சொல்லாம கிளம்புறான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, எங்கங்க என்னைய கேட்ட. பொய் சொல்லும் போது நம்ம ஆளுக்கு பேச்சு வராது. அது இல்லாம பொய் சொல்லும் போது சத்தமா பேசுவான். பாத்துக்கிறீங்களா? என்னது என்னையா கேட்ட, என்னதான் கேக்குது சொல்ல, என்னையா கேட்ட, என்னதான் கேக்குது சொல்லு. நான் வந்து சேர்மன் டெல்லியில இருக்கிறாரு, ரிசீவ் பண்ண போறேன். பொய் அவளுக்கு தெரியும். பொய் நீ பொய் சொல்றன்னா சண்டை பெருசா இருக்கும். அவங்க எவ்வளவு புத்திசாலிங்க லேடிஸ். டக்குனு MD வருவா, சரி சேர்மன் அந்த மாதிரி நம்ம நினைச்சு விளையாட்டுக்கு இந்த பையனை கூப்பிட்டு இங்க வா, பிளேன் கிட்ட இருந்து பார்க்கணும். நீ
அப்பா ஏர்போர்ட்டுக்கு போறாரு, கூட போறது. அப்ப நீ என்ன நம்புற? அப்ப நம்மள அனுப்புது. உண்மையை சொல்லு. எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை தோல்வியாக. எது பேசுவதுனாலும் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. சிந்தித்து பேசினால் தெளிவு பிறக்கும். உங்களுக்கும் சரி, கேட்கிறவங்களுக்கும் சரி. ஒரு செயலை செய்யும் போது சிந்திகள். சார், ரோடு ஆக்சிடென்ட் எதனால ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி விடணும். ரோடு ஆக்சிடென்ட் எதனால ஆகுது? ஒரு நிமிஷம் உணர்ச்சி விடணும். ஒரு நிமிஷம் சிந்திங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சார். ரயில்வேன்றது அது அவனோட சொத்து சார். போனா போதுன்னு நம்மள பர்மிஷன் பண்ணலாம், கிராஸ் பண்ணிடுவாங்க. இல்ல, உண்மையிலேயே it is the property belongs to the railway. அவன் விலை கொடுத்து வாங்கிருக்கு. மக்களோட நன்மைக்காக போனா போதுன்னு நம்மள விடுறான். நீங்க பாருங்க, சிக்னல் இல்லாத ரயில்வேவை பாருங்க தயவுசெய்து. அந்த இவ்வளவு பெருசு இரும்பு போட்டிருப்பாங்கல்ல, கை தூக்கி விடு, அந்த இரும்பு பாருங்க வளைஞ்சிடும். ஏன்? நம்மளால நுழைஞ்சே வளைஞ்சிருச்சு. 10 இரும்பு. எத்தனை பேர் போயிருக்கோம், எத்தனை ஆக்சிடென்ட். செல்போன் பேசிக்கிட்டே போய் எத்தனை ஆக்சிடென்ட். அது எல்லாமே பாத்தீங்கன்னா எது பேஸ்? அடிப்படை உணர்ச்சி வசப்படுது, சிந்திக்காமல். நாட்டுல இவ்வளவு தற்கொலை உணர்ச்சி வசப்படும், சிந்திக்காமல் செயல்படும். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, உண்மை விளைக்கும். ஒன்றும் கஷ்டம்தான், வழி கிடையாது. இல்ல, சிந்திச்சோம்னா யார் வீட்டு முன்னாடியோ நம்ம பைக்கை விடுவோமா சார்? இல்ல, யார் வீட்டு முன்னாடியோ அவன் பயந்து போய் போர்டு வச்சுக்கிறான், கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள். அதை விட சிரிப்பு, அவன் வைக்கலனாலும் சென்னை சிரிப்பு, போத்தி சிரிப்பு, சரவணா, ஜிஆர்டி அவன் போர்டு வைக்கிறான். என்னென்ன வண்டி, கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள், சென்னை சிரிப்பு. அன்னைக்கு என் வீட்டுல அது மாதிரி நிறைய வச்சுங்க. என் பேர் எடுத்துட்டாங்க, எவ்வளோ அவன் பேர் வச்சுட்டு போயிட்டான். இல்லை, உண்மை. ஆக எல்லா செயல்களையும் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோம், அதனால் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம். எது செய்வதானாலும் சரி, எதை நீங்கள் பேசுவதானாலும் சரி, ஒரு வினாடி சிந்தியுங்கள். சிந்தனை செய்கின்ற மனது வாழ்க்கையில் மேன்மை அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். பொதுவாக எப்பயுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கிடணும். என்னை என் கணவர் புரிஞ்சுக்கிடலை, என்னை என் மனைவி புரிஞ்சுக்கிடலை, எங்கள் மாமியார் புரிஞ்சுக்கிடலை, என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடலை, எங்கள் பெற்றோர், நண்பர்கள், உறவுகள், எங்கள் மேனேஜர் யாருமே என்னை புரிஞ்சுக்கிடலை. இப்படி தான் நம்ம எப்பயுமே கேட்குறோம். என்னைக்காவது இவங்களையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டிருக்கோமா? என்னைக்காவது என் மனைவியை நான் புரிஞ்சிட்ருக்கிறேனா? என் பிள்ளைகளை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு மேலே ஒரு ஆள் அதிகாரியாக உட்காந்துருக்காரு, அந்த ஆளை நம்ம என்னைக்காவது புரிஞ்சிட்ருக்குறோமா? இப்படி நம்ம யோசிக்கிறதே இல்லை. எப்பயுமே நான்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை அணுகும்போது தான் நம்மை நோக்கி தோல்வி வருகிறது. மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் ஒரு விசித்திரமான உலகம். அவர் மல்லூரி சொன்னதில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது. 2000க்கு முன் 2000க்கு பின் நம்ம இந்த 40க்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. 2000க்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருக்கிற உலகம் இன்னைக்கு இருக்கா? அன்னைக்கு இருந்த மனுஷனுடைய மனசு இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க? அன்னைக்கு இருந்த பரந்த மனப்பான்மை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எவனை வேணா அடிச்சு மிதிச்சு முன்னேறி போய்கிட்டே இரு, அதுதான் வெற்றி. இதுதானே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னொருத்த மனசை காயப்படாமல் தொடுவது தான் வெற்றின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு எவன் கேடு கட்டாலும் பரவாயில்ல, நீ முன்னேறிப்போ. சினிமாலே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நாயகன் படத்தில் கமல் ஒரு வசனம் சொல்வார், 4 பேருக்கு நல்லதுன்னா என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. இப்படி ஒரு வசனம் வரும். நம்ம தலை அஜித் ஒரு வசனம் சொல்லுவார், பில்லா 2ன்னு நினைக்கிறேன், நாம் நல்லா இருக்கணும்னா 4 பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிம்பார். காலம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கி இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. ஒரு குளக்கரையில் ஒரு மீன் பிடிக்கிறவன் முகம் பார்க்குற கண்ணாடியோடு நின்றுட்டு இருந்திருக்கான். ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடியோடு மீன் பிடிக்கிறவன் நிற்கிறான்னு ஒருத்தர் வந்து, என்னையா பண்ணுற? நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு எப்படி மீன் பிடிப்பேன்? இந்த டெக்னிக்கை வச்சு தாங்க நான் ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் சம்பாதிக்கிறேன், ரொம்ப பொருள் சேர்த்துட்டேன், பெரிய பணக்காரன் ஆகிட்டேன். எப்படிப்பா சொல்லு, என்ன ரகசியம்? உடனே வந்து நான் 1000 ரூபா கொடு, அப்போ தான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன். ஆனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான். சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு 1000 ரூபா கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், அந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, இதை அப்படியே குளக்கரையில் இப்படியே வச்சுக்கிட்டே நிற்பேன். இந்த சூரிய ஒளி இதில் பட்ட உடனே அந்த வெளிச்சத்தை மீன்கள்கிட்ட காமிப்பேன். மீன் அப்படியே குழம்பி போயிடும், உடனே ஓடி போய் பிடிச்சிருவேன்.
இன்னும் என்னை பைத்தியனே நினச்சிட்டு இருக்கேன்னு. இப்படி பிடிச்சா அப்புறம் மீனை பிடிக்க முடியும், இவ்வளோ சம்பாதிக்க முடியும். சரி, இன்னைக்கு நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க? சிரிச்சுக்கிட்டே சொன்னான், உன்னையும் சேர்த்து 9 மீன். அவன் மீனை பிடிக்கல, ஆளை பிடிச்சிருக்கான். இவனோட சேர்ந்து 9,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். இன்னைக்கு காலம், இன்னைக்கு வாழ்க்கை, இன்றைக்கு நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாடியெல்லாம் கடன் கொடுத்தவன் எல்லாரையும் திட்டுவான், பார்த்துருக்கீங்களா? இந்த பையன் கடன் வாங்கிட்டு போனால் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல அப்படி திட்டுவாங்க. இப்போ கடன் வாங்குறவன் திட்டுறான். இவெல்லாம் ஒரு ஆள் நிமிட்ட போய் கடன் வாங்கினேன் பார், காலையில் ஃபோன் பண்ணுறான், மத்தியானம் ஃபோன் பண்ணுறான். இப்போ 2 வருஷம் ஆனால் என்ன தராமையாக போயிடுவான். இப்போ நம்ம கொடுக்குற காசை வச்சு தான் அவன் வாழ போகிறானா? பிச்சைக்கார பையன். யார்? கடன் வாங்கினவன். நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு காலத்தில் ஆசிரியர்களை பார்த்து தான் பிள்ளைகள் பயந்தார்கள். இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள். அன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் ஏதாவது ரோட்டில் வந்தாங்கன்னா பிள்ளைகள் சந்துல பூந்துடும், வாத்தியார் வர்றாரா அப்படின்னு. இப்போ பிள்ளைகள் சேர்ந்தாப்புல வந்தால் வாத்தியார் சந்துல பூந்துடுறாரு. இது எதுக்கு தொல்லை? யார்ட்டையும் பேச முடியல. கையை ஓங்கினார்னா சார் நாளைக்கு சன் டிவியில் வந்துடுவீங்க, உங்கள் குடும்பம் தெருவில் நிற்கும் சார், சம்பளத்தை வாங்கணுமா லீவை என்ஜாய் பண்ணோமான்னு இருங்க சார், ஏன் இப்படி சிரமப்படுறீங்க? எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இப்போ காலம் எப்படி மாறிவிட்டது பார்த்தீர்களா? நாம் வாழும் காலத்திலேயே காலம் இப்படி மாறிவிட்டது என்றால் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நல்லதை மறந்து அல்லதை நினைவில் கொள்ளுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் ஆகும். இந்த 5-10 வருஷத்துக்குள்ளே நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி நல்லதை நினைவுபடுத்த போகிறோம், கெட்டதை மறக்கடிக்க போகிறோம் என்பதில் தான் நம்ம வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. 1984 போபால், இந்த வார்த்தை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போபால் விஷவாயு கசிவு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த சம்பவம் முழுசாக உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா? 1984 டிசம்பர் 3ஆம் தேதி நடந்தது. அந்த கார்பைடு கம்பெனியிலேருந்து விஷவாயு கசியுது, மக்கள்லாம் செத்து செத்து உழுகுறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வெளியில் வந்து பார்க்குறாரு. நாயெல்லாம் சுருண்டு சுருண்டு விழுது, பிச்சைக்காரங்களாம் எந்திரிச்சு அப்படியே ஓடுறாங்க, அப்படியே மூக்கில் ரத்தம் வந்து விழுறாங்க. இவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்ட்டு உடனே உள்ளே போய் கதவெல்லாம் அடைச்சிட்டு சிக்னல் கொடுக்குற கருவியை வச்சு எல்லா ரயிலுக்கும் தகவல் சொல்கிறார். ஏன்னா லக்னோவிலேருந்து மும்பை போகிற ட்ரெயின் அந்த வழியாக தான் வரும். எல்லா ட்ரெயினுக்கும் சிக்னல் கொடுக்குறாரு, இந்த பக்கம் வராதிங்க, வர்ற ட்ரெயினை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாரு. ஒரு ட்ரெயின் கிளம்பி வந்துருச்சு. அந்த டிரைவரை காண்டாக்ட் பண்ணுறாரு, எல்லா கதவையும் லாக் பண்ணுங்க, ஜன்னலை லாக் பண்ணுங்க, இந்த ஸ்டேஷனில் நிற்காதீங்க, போய்கிட்டே இருங்க போயிட்டு இருங்கன்னு விடிய 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 தகவல் சொல்லுகிறார். விடிஞ்ச பிறகு அவர் இருக்கிற அறையை திறந்து பார்த்தால் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வந்தபடி அந்த கருவியை இயக்கியபடியே அவர் செத்து போயிருக்கிறார். அவர் பேர் துருவே. இவர் பேர் யாருக்காவது தெரியுமா? ஆனால் ஹிட்லர் பேர் எல்லோருக்குமே தெரிகிறது. ஆட்டோ சங்கர் பெயரை இன்னும் நம்மால் மறக்க முடியவில்லை. இவன் தான் என் 100வது நாள் படம் பார்த்து கொலை பண்ணியிருக்கான். ஞாபகம் வச்சுருக்குறோம்ல. அப்போ கெட்டவர்கள் நம் இதயத்தில் ஆழமாக பதிந்து விடுகிறார்கள், நல்லவர்களை நாம் மறந்து விடுகிறோம் என்றால் இது எப்படிப்பட்ட கால நிலையில் நாம் இருக்கிறோங்கிறத யோசிக்கணும். ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த கதை, இந்த ரயிலுங்கிறவனே சொல்கிறேன். இன்றைக்கி காலம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரெயின் வேகமாக வந்துட்டுருக்கு, ஒரு தண்டவாளத்தில் நேராக வந்துக்கிட்டு இருக்குது. 2 ட்ராக் பிரியுது. ஒரு ட்ராக்கு வந்து இந்த ரயில் போக வேண்டிய ட்ராக். அங்கே ஒரு 10 சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரயில் வரும்னு தெரிஞ்சும் திமிருக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. ரயிலே வராத ட்ராக்கில் ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரெயினை நிப்பாட்ட முடியாது. ஒன்று இந்த ட்ராக்கில் விடணும், இல்லைன்னா இந்த ட்ராக்கில் விடணும். இப்போ எதை நீங்கள் முடிவு எடுப்பீங்க? நீங்கள் அந்த டிரைவராக இருந்தால் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. அந்த ஒரு குழந்தை தானே, 10 குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குழந்தை ஏற்றிட்டு போவோம், இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்தீர்களா? தவறு செய்த குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறது, எந்த தவறும் செய்யாமல் சரியான இடத்தில் விளையாடிய குழந்தை சத்து போகிறது. இன்னைக்கு வாழ்க்கை நிலை அதுதான். நல்லதை தனியாக செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான், கெட்டதை கூட்டமாக செய்யப்படுகிறவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சு காலம் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, காலம் மாறலை, காலத்தை நம்ம மாற்றிட்டோம். காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க, காலத்தை கெடுத்துட்டோன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு ஒருவன் கெட்டவனாக இருந்தான், 100 பேர் நல்லவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு 100 பேர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நல்லவனை பார்த்தா நக்கல் தான். வந்துட்டாரியா மகாத்மா காந்தி சொல்கிறோம்ல. அன்னைக்கெல்லாம் தெருவில் ஒருத்தர் குடிகாரனாக இருப்பான், தெருவே அவரை கேவலமாக பார்க்கும், குடியார பையன். இன்னைக்கு தெருவில் ஒருத்தர் குடிக்காமல் இருப்பான், லூசு பையன். சொல்கிறோம்ல. நல்லவனுக்கு பேரே என்ன தெரியுமா? பாவம் நல்லவன்.
பாவம் நல்லவன், பாவம் நல்ல மனுஷன், பொழைக்க தெரியாத மனுஷன். அப்போ இந்த காலத்தை யார் கெடுத்திருக்கிறார்கள்? நம்ம எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தானே கெடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் எப்படி அமையும்? நாம தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை உதாரணமாக காட்ட வேண்டும். ஏன்னா நல்லதை நம்ம திரும்ப திரும்ப அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கவனித்தல்ங்கிறது இருக்கு இல்லையா, இதுவும் வாட்ஸ்அப்பில் தான் இப்போ 2 நாளைக்குள்ளே வந்தது. ஒரு ஜாடிக்குள்ளே ஒரு 100 கருப்பு எறும்பை உள்ளே போடுறோம், 100 சிகப்பு எறும்பை உள்ளே போடுறோம். அது பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இந்த சைடு அந்த சைடு வாழும். இந்த ஜாடி எடுத்து படபடன்னு குளிக்கிட்டு வச்சுருங்க. இந்த கருப்பு எறும்பு மேலே சிவப்பு எறும்பு மோதும், சிவப்பு எறும்பு மேலே கருப்பு எறும்பு மோதும். ஆகா, எவனோ ஒருத்தன் நமக்கு எதிரியாக வந்துட்டான், ஒன்றை கடிச்சு கொதறி அடித்து பிடிச்சி சாகும். ஆனால் தன்னுடைய எதிரி கருப்பு எறும்பு என்று சிவப்பு எறும்பு நினைக்கிறது, தன்னுடைய எதிரி சிவப்பு எறும்பு என்று கருப்பு எறும்பு நினைக்கிறது. ஆனால் 200 எறும்புகளுக்கும் தெரியவில்லை, ஜாடியை குலுக்கியவன் தான் தங்கள் எதிரி என்று 200 எறும்புகளுக்கும் தெரியவில்லை. இது ஏதோ எறும்பு கதை நினைக்காதீங்க. நீ அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நீ அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நீ அந்த மதம், நான் இந்த மதம், நீ இந்த கொள்கை, நான் அந்த கொள்கை, நீ இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை, நான் இந்த சினிமா நடிகனுக்கு ரசிகை. இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கா? இது நாம போடுற சண்டையா? மேல இருந்து எவனோ ஒருவன் நம்ம வேலையை கவனிக்க விடாம இந்த குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். நாம ஜாடியை குலுக்கணும்னு விட்டுட்டு எவன் மேலே வந்து விழுந்தானோ அவனை கடிச்சு கொதறிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த புரிதலில் இருந்து நாம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து வாழ வேண்டும் என்றால் நிறைய வாசிக்கணும். ஏன்னா இது நல்லதுக்கே காலம் இல்லாத ஒரு காலம். ஒரு ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கு. அதேபடி ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு கேட்கக்கூடாது. கதையில் எல்லாமே நடக்கும். ஆடும் குதிரையும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விவசாயி வீட்டில் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு குதிரைக்கு ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சு. அந்த விவசாயி ஒரு டாக்டரை கூட்டு வந்து காமிக்கிறார். என்னன்னே தெரிலங்க, சொனங்கி படுத்து கிடக்குது, என்னன்னு பாருங்க. அவர் பார்க்குறாரு, ஐயோ ஒரு கொடுமையான வைரஸ் வந்திருக்கு, நான் ஒரு 3 நாளைக்கு மருந்து தர்றேன், அதுக்குள்ளே அது எந்திக்கலைன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துடும். 3 நாளைக்கு மருந்து கொடுக்குறாரு. பாடுக்கு ரொம்ப டென்ஷன். ஐயோ நம்மளுடைய ஃப்ரெண்டு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு அதை தட்டி எழுப்புது. எந்திரிச்சிருடா, இல்லைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, 3 நாள் தான் டைம் இருக்குது, எந்திரின்னு அதை தட்டிக்கிட்டே இருக்குது. 4வது நாள் திரும்ப டாக்டர் வர்றாரு. ரொம்ப கஷ்டம், இன்னைக்கு ஒரு நாள் பாருங்கள், இது எந்திரிச்சு நடக்கலைன்னா இதை கொன்றுங்க, இல்லைன்னா வைரஸ் எல்லாருக்கும் பரவிடும். சரின்ட்டார் விவசாயி. ஆட்டுக்கு தாங்க முடியல, இவ்வளோ நாள் ஒன்றா பழகின ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி எப்படி சாக கொடுக்குறோன்னு அதை போட்டு முட்டுது, தட்டுது, எழுப்புது. எப்படியாவது இன்னைக்கு எந்திரிச்சுன்னு அடித்த அடியில் அது எந்திரிச்சு நடந்துருச்சு. இப்போ விவசாயிக்கு சந்தோஷம். டாக்டர் சாயந்தரம் வர்றாரு. டாக்டர் சார், நீங்கள் தான் இந்த குதிரையை குணப்படுத்திட்டீங்க, இல்லைன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். நீங்கள் நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு வாங்க, இந்த ஆடை அடித்து உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா? யாரால் நமக்கு நன்மை நடந்தது என்பதே தெரியாமல் நாம் உண்மையை பழி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அந்த மொபைலுக்குள்ள, டிவிக்குள்ள, செய்திக்குள்ள, அரசியலுக்குள்ள எல்லாரும் வாழ்க்கையை தொலைச்சாச்சு. பிள்ளைங்க பூரா மொபைல், அம்மாக்கள் பூரா சீரியல், அப்பாக்கள் பூரா செய்தி, அரசியல். இதை தாண்டி ஒரு வட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? சக மனிதர்களோடு எத்தனை பேரோடு நீங்கள் பழகி இருக்கிறீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லுங்கள். இந்த ஒரு வாரத்தில் ஒரு புது ஃப்ரெண்டு நான் பிடிச்சேன், ஒரு புதிய மனிதரிடம் பேசினேன், யாரோ தெரியாத ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்தேன். யாராவது சொல்லுங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. சக மனிதனை ஏறிட்டு பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் ஓடினோம் என்றால் நாம் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இந்த உலகத்தை நம்ம மாற்றி காண்பிக்க முடியும். ஏன்னா இந்த உலக இயல்பே அப்படித்தான். நீங்கள் இப்போ நினைக்கலாம், இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா நல்லவனா இருக்கக்கூடாது, நல்லவங்களா இருந்தால் தனி ஒருத்தனாக இருப்போம், அந்த ரயில் நம்மளை அடிச்சுட்டு போயிடும், 10 பேர் கூட சேர்ந்து கெட்டவனாக இருப்போம், அப்படி தானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இந்த உலகம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எப்பயுமே இப்படி தான் இருக்குது. நல்லவன்னா அது அப்படி தான் ஒதுக்கும். 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது பிரிட்டனுக்கு தலைமை தாங்கியிருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் தான் உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வெற்றிக்கே காரணமாக இருந்தார். உங்கள் ரத்தத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் வியர்வை எனக்கு கொடுங்கள், வெற்றியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அறைக்கூவல் விடுத்த ஒரு மாபெரும் வீரன் வின்ஸ்டன் சர்ச்சில். ஜெயிக்க வச்சுட்டார். பிரிட்டன் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச 1945 ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த வருஷமே அங்கே எலெக்ஷன் நடக்குது, அதிபருக்கான எலெக்ஷன். வின்ஸ்டன் சர்ச்சில் எலெக்ஷனில் நிற்கிறார், தோத்து போயிட்டார். என்னாச்சு? அவர் தான் அந்த வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தார். ஊரே கொண்டாடிச்சு, நாடே கொண்டாடிச்சு. எலெக்ஷன் வச்சவொடனே தோத்து போயிட்டார். இது வெளிநாட்டு கதை. இரோம் ஷர்மிளான்னு ஒரு பேர் கேள்விப்பட்டீங்களா? இப்போ அவங்களெல்லாம் மறந்தே போயிட்டோம் பாருங்க. மணிப்பூரின் இரும்பு பெண்மணி என்று கொண்டாடப்பட்ட பெண். அந்த மணிப்பூரில் நடக்கிற எல்லா அக்கிரமத்துக்கு எதிராகவும், அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும்
16 வருஷம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்படி ஒரு உண்ணாவிரதம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 16 வருஷம் கட்டாயப்படுத்தி அவங்க மூக்கில் அந்த டியூப்பு செருகி அவங்களுக்கு மூச்சு காற்று கொடுத்தார்கள். 16 வருஷம். அதுலேருந்து வெளியில் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க. சரி, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம். 16 வருஷம் உண்ணாவிரதம் இந்த மக்களுக்காக இருந்தவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. எவ்வளோ ஓட்டு தெரியுமா? எவ்வளோ ஓட்டு தெரியுமா? 90 வாக்குகள். பரவாயில்ல. 16 வருஷம் எந்த மக்களுக்காக சோறு தண்ணி திங்காமல் பட்டினி கிடந்துச்சோ அந்த பெண்ணுக்கு கிடைத்த ஓட்டு 90. உனக்கு இதுவே அதிகம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ நல்லது செய்தவர்களுக்கு இந்த மண்ணில் என்ன கிடைக்கிறது? யோசித்து பாருங்கள். அவங்களாவது வெளியூர்காரங்க, வெளி ஸ்டேட்டுக்காரங்க, நம்ம ஊருக்காரருக்கு வருவோம். வஉசி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குத்தி பார்த்த வைர ஊசி வஉசி என்று பதிவு செய்கிறார்கள். அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் வித்தாச்சு. லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வழக்கறிஞர் பதவி அதையும் விட்டாச்சு. அவ்வளவு சொத்தையும் விற்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுயமாக ஒரு சுதேசி கப்பல் விட்டார். கப்பலோட்டிய தமிழன் பேர் வச்சுட்டாங்க. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. செக்கு இழுக்க வச்சாங்க. உசுரை கொடுத்து செக்கு இழுக்கிறார். சாப்பிட்ற சாப்பாட்டில் மண் அள்ளி போடுவாங்க. அதையும் சகித்து கொண்டு சாப்பிட்டார். செக்கு இழுக்கும் போது உங்களுக்கு வலிக்கலையான்னு கூட உள்ளவங்க கேட்குறாங்க. நான் செக்கையா இழுக்கிறேன், என் பாரத மாதா அமர்ந்திருக்கிற தேரை அல்லவா இழுக்கிறேன் என்று சொன்னவர் அந்த செக்கிழுத்த செம்மல் வஉசி. அத்தனை ஆண்டு ஜெயிலில் கிடந்துட்டு வெளியில் வர்றார். எத்தனை பேர் போகணும்? சொத்தை இழந்தாச்சு. அவர் வாங்கின கப்பலையும் ஆங்கிலேயருக்கே நம்ம விற்றுட்டோம். ரொம்ப விவரம் நம்ம. அவர் உள்ளே போன உடனே செக்கிழுத்து உடம்பு போடா போச்சு, தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. ஜெயிலிருந்து வெளியில் வர்றார். வரவேற்க எத்தனை பேருங்க போகணும்? ஒரு சினிமா நடிகருடைய படம் வருகிறது என்றால் முதல் நாள் முதல் ஷோ எத்தனை பேர் போகிறோம்? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களே இவங்கெல்லாம். எத்தனை பேர் போகிறோம்? அடித்து பிடிச்சி 2000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து தியேட்டர் கொள்ளாத அளவுக்கு போகிறோம் இல்லையா? நம்ம இளைஞர்கள் போகிறார்கள் இல்லையா? அன்னைக்கு வஉசி ஜெயிலிருந்து வரும்போது வரவேற்ற ஒரே மனிதர் சுப்பிரமணிய சிவா மட்டும்தான். சுப்பிரமணிய சிவா மட்டும்தான் வெளியில் நின்றுருக்கிறார். எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும் வஉசிக்கு. நம்மளை பார்க்க நம்ம மக்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு தான் நம்ம வெளியில் ஓடியாந்துருப்பான். தன் உடம்பு இற்று போனாலும் பரவாயில்லை, தன் உயிர் இழந்தாலும் பரவாயில்லை, என் மக்கள் எனக்காக இருக்கிறார்கள் என்று நம்பியிருப்பார்கள் அந்த ஆள். எப்படி இருந்திருக்கும்? மண்ணெண்ணை கடை வச்சு பிழைச்சிருக்கிறாருங்க கடைசி காலத்தில். அவர் சாகும்போது கூட என் மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் எதுக்காக வருத்தப்பட்டார் தெரியுமா? இந்த சுதந்திரத்தை நான் பார்க்காமலே இறந்து போகிறேனே என்றுதான் வருத்தப்பட்டாரே தவிர மக்கள் மேல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சுமத்தவில்லை. இன்னைக்கு வஉசியை பற்றி நம்ம யாராவது சொல்கிறோமா? ஒரு பகத்சிங்குக்கும் ஒரு சேகுவேராவுக்கும் இருக்கிற மரியாதை வஉசிக்கு இந்த மண்ணில் இருக்கிறதா? இல்லை. ஏன்? அவர் அந்த ஜாதிக்காரர். அவர் செக்கு இழுக்கும் போது புள்ளமார் வாழ்க புள்ளமார் வாழ்கன்னு இழுத்தாரு. இந்திய தாய் வாழ்கன்னு தானங்க இழுத்தாரு. எல்லா நல்ல மனிதர்களையும் ஜாதிக்கு பின்னால் மதத்துக்கு பின்னால் ஒதுக்கி விட்டோம் என்றால் எப்படி இந்த நாடு உருப்படும்? எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? வெளியிலேருந்து வர்றவங்கன்னா நம்ம இனம், அவங்க நம்ம தோழர் அப்படின்றோம். அப்போ இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு திருப்பூர் குமரனை எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம்? சொல்லி கொடுக்குறதே கிடையாது. எல்லாத்தையும் காலப்போக்கிலே மறந்து கொண்டே போகிறோம் என்றால் இந்த நன்மை செய்த மனிதர்களை திரும்ப திரும்ப இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துவதின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தை நல்லதொரு உலகமாக மாற்ற முடியும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். நல்லதுக்கு காலம் இல்லாட்டாலும் நல்லது தான் செய்யணும். முன்னாடி என்ன சொல்லுவோம்? நீ நல்லது செய்யி, உனக்கு நல்லது நடக்கும், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இனிமேல் சொல்லுங்க, நீ நல்லது செய், உனக்கு நல்லது நடக்காட்டாலும் நீ நல்லது தான் செய்ய வேண்டும். அதுதான் அறம், அதுதான் தர்மம், அதுதான் நேர்மையின் பக்கத்தில் இருப்பது, அதுதான் உண்மைக்கு பக்கத்தில் வாழ்வது. அப்படி கற்றுக் கொடுங்க. உனக்கு ஒன்று செஞ்சால் நீ திருப்பி செய். இல்லை ஒருத்தன் உனக்கு திருப்பி செய்வான் என்றால் நீ செய், அப்படி சொல்லாதீங்க. உனக்கு திரும்பி வராவிட்டாலும் நீ அவனுக்கு நல்லது செய். அவன் திரும்ப உனக்கு கெட்டது செய்வான் என்றாலும் நல்லது செய். இந்த எண்ணத்தை வளர்த்தால் மட்டும்தான் 2000க்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தோம்ல ஒரு வாழ்க்கை, சக மனிதர்களோடு ஜாதி பார்க்காமல் சமயம் பார்க்காமல் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான் ஒரே தெருவில் ஒற்றுமையாக ஓடி விளையாண்டோம்ல, அந்த வாழ்க்கை திரும்ப வரும். நம்ம என்ன பதவியில் இருக்கிறோம், எவ்வளோ செல்வம் வைத்திருக்கிறோம், அதை வச்செல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க. ஒரு சின்ன கதை படித்தேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இதோடு முடிச்சிடுறேன். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அங்கே ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. திடீர்னு மிருகக்காட்சி சாலையிலேருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடியாந்துருச்சு. ஏதோ கார்ப்பரேட் கம்பெனியில் எல்லாம் பரபரப்பாக இருந்தோடனே இது ஓடி போய் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பொந்து மாதிரி இருந்திருக்கு, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிடுச்சு.
சிஇஓ வந்திருக்கிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆள் நல்லா சவப்பாக கோட் ஷூட்லாம் போட்ட உடனே அந்த புலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சத்துன்னு அடித்து சாப்பிட்டுருச்சு. யாருமே அந்த ஆளை தேடவே இல்லை, வந்துட்டு போயிட்டார் போல் அப்படின்ட்டு. வீட்டில் உள்ளவங்களும் அப்படியே என்கிட்ட போயிட்டார் போலன்னு விட்டாங்க. 2 நாள் ஆச்சு, சிஇஓவை யாரும் தேடலை. 2 நாள் கழித்து ஜிஎம் உள்ளே போகிறார் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. இவர் நல்லா தான் இருக்கிறாரு, சப்புன்னு அடித்து சாப்பிட்ருச்சு. யாருமே அவரை தேடலை, சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஜிஎம் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டாரு, அப்பாடா நிம்மதி. அப்போ பார்த்தாலும் வள்ளுன்னு உழுவார். 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் என்ன வரத்து வர்றார். அப்படி ஆஃபீஸே சந்தோஷமாக இருந்திருக்கு. மறுபடியும் 2 நாள் ஓடி இருக்கு. புலி வந்து இதான் நமக்கான இடம், எவஞ்சத்தாலும் யாரும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கேயே இருந்துக்கிறோன்னு அது பெர்மனன்ட் டயராக போட்டுருச்சு. அடுத்த தடவை பியூன் வந்திருக்கிறார், எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்குமேன்னு ஃப்ளாஸ்கை கழுவுறதுக்கு வந்திருக்கிறார். சப்புன்னு அடித்து சாப்பிட்ருச்சு. 1/2 மணி நேரம் தாங்க ஆயிருக்கு. ஆஃபீஸே அல்லோலப்பட்டுருச்சு. என்னடா டீ வாங்க போனவனை காணும், பியூனை காணும், தலைவலிக்குது, டீயை காணும், தேடி தேடி அலைஞ்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த புலிதாயை அவனை அடித்து கொண்டிருக்குன்னு புளியை பிடிச்சி அடைச்சாச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறீர்கள், எவ்வளவு பதவியில் இருக்கிறீர்கள், எவ்வளவு வசதியில் இருக்கிறீர்கள் என்பது அல்ல. உங்களை ஒருவர் தேட வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவருக்கு எவ்வளவு பயன் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதனால் உள்ளத்தால் உயர்ந்தவர்களாக இருங்கள், அடுத்தவர்களுக்காக இறங்கி வர பழகி கொள்ளுங்கள். கவிக்கோ எழுதின ஒரு சின்ன கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். மேகம் வானத்தில் இருக்குது, ஒரு புகை கூண்டிலிருந்து ஒரு புகை அப்படியே கிளம்பி வெளியில் வருது. காற்று தள்ளி 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 போய் மேகத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு. மேகம் ஆவியான தண்ணீரால் திரண்டு கருத்து போய் இருக்குது. இந்த புகை காற்று அடித்து போய் அது பக்கத்தில் நிற்குது. இப்போ புகை கெத்தாக சொல்லுது மேகத்திட்ட, நானும் உன் உயரத்துக்கு வந்துட்டேன், நானும் உன்னை மாதிரியே கருப்பாக இருக்கிறேன், நானும் உன்னை மாதிரியே பயங்கரமாக இருக்கிறேன், நானும் உன் வடிவத்தில் தான் இருக்கிறேன், நானும் இனிமேல் மேகம்தான் அப்படின்னு புகை சொல்லியிருக்கு. அடுத்த கணம் மேகம் இடியாக சிரித்து கொண்டு மழையாக பொழிந்திருக்கிறது. நனைந்து சிலிர்த்த பூமி சொல்லி இருக்கிறது, உண்மையான வெற்றி என்பது மேலே 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 போவதில் இல்லை, மற்றவர்களுக்காக கீழே 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 இறங்கி வருவதில் இருக்கிறது. நல்ல முடிந்த அளவு நீங்கள் உள்ளத்தால் உயருங்கள், முடிந்த அளவு மற்றவர்களுக்காக இதயத்தால் இறங்கி வாருங்கள். ஏனென்றால் இன்னும் நல்லவர்களுக்கான தேவைதான் இந்த மண்ணில் காத்திருக்கிறது. நாம் நல்லவர்களாக மாறினால்தான், நம் பிள்ளைகளை நல்லவர்களாக மாற்றினால்தான் அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி, எனக்கு படித்த புத்தகங்களில் பிடித்த செய்திகளை உங்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.